வாழ்க வளமுடன். நம சிவாய. எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கே கேட்குறாங்க தவத்தை பற்றி. தவம் இப்படி பண்ணுகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இதில் உங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயத்துக்களை சொல்ல போகிறேன் இனிமேல் வீடியோவில். நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே தவங்கிறது வேறங்க, தியானம்ங்கிறது வேறங்க, நம்ம இறை சக்திங்கிறது வேறங்க, பக்திங்கிறது வேற, ஆற்றலை உருவாக்கி கொள்றதுங்கிறது வேற, தனித்து வாழ்கிற யோகிங்கிறது வேற, அப்புறம் நாம் குடும்பத்தோட ஆன்மீக பற்றோட வாழ்கிறது வேற. எல்லாமே நீங்கள் ஒன்றிணைச்சு பார்க்க போகும்போது தான் எதை பண்ண தெரியாமல் நீங்கள் தவறுகளை செஞ்சிட்டு இருக்கீங்க சாமி. அதாவது துறவரங்கிறது வேற, சித்தர்களுங்கிறது இப்போ இருக்கிறது அவங்க வேற. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இதெல்லாம் நீங்கள் தெளிவடைங்க. நிறைய பேர் நான் தவயோகி ஆக போகிறேன், நான் சித்தராக போகிறேன், நான் பெரிய மகான் ஆக போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் போகிறீங்க. தப்பு கிடையாது. ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாம் நான் முன்னாடி சொன்னது எல்லாம் கலந்தது தாங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். அதாவது இப்போ நான் தவயோகியாக போகிறேன், நான் ஆன்மீகத்தில் போகிறேன், கடவுளுக்குள்ளே போகிறேன்னு வர்றவங்க முதல்ல இப்போதைக்கு யார் தெரியுமா வர்றது? குடும்பத்தில் எந்த ஒரு சொந்தமும் பந்தமும் நம்மளுக்கு சரியாக கவனிக்கலை, பாசம் இல்லைங்கிறவங்க ஒரு கட்டத்தில் வர்றாங்க. அப்போ வருமானத்துக்கு இல்லாதவங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஆன்மீக பாதைக்கு போய் இறைத்தன்மைக்கு போய் நாம் இறையாற்றலோடு இருக்கலான்னு வர்றாங்க. அதாவது நான் சொல்கிற துறவி வேற, துறவர வாழ்க்கைக்கு வர்றது வேற, குடும்பம் வேறங்க. உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொல்லும்போது இந்த உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது. பொய் சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. முதல்ல பொய் நாம் சொன்னோம்னா, அதாவது பொய்க்கு இங்கே பவர் ஜாஸ்தி. ஏன்னா அந்த பொய் நம்மளை ஒரு கட்டத்தில் வீழ்கடிச்சிடும். ஆனால் உண்மைக்கு பவர் கம்மி தான். அது நம்மளை வாழ வைக்கும். அப்போ நாமளே ஒரு தவறு செஞ்சாலும் அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். முதல்ல சரிதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்ம ஆன்மா புதுப்பிக்கப்படும். இது பொய்யான தகவலை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம ஆன்மா புதுப்பிக்கப்படாது. நல்லா அறிஞ்சிக்கோங்க. இப்போ நான் முதலேருந்து வரேன். அந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. ஒரு சிலர் உடலுக்கு பயந்து வர்றாங்க. தான் உடலுக்கு வியாதி இருக்குன்னு பயந்து ஆன்மீகத்தில் இறைவனோட ஒண்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தான் இவங்கள வராங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, தான் குடும்பத்தை பார்க்க முடியாமல் துறவரம் போகிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அன்பு ஆதரவு இல்லாமல் துறவரம் போகிறாங்க. இப்படியே தான் இந்த ஆன்மீகத்தை தேடி போகிறாங்களே ஒழிய, நான் இறைக்குள்ளே இருக்கணும், இறைப்பற்று அடையணும், இந்த பிறவி ஏன் பிறந்திருக்கேன், நான் இதை அறியணும், இதை தெரிஞ்சுக்கணும், இங்கே உலகத்தில் இருக்க வாழ்க்கையெல்லாம் சரியில்லை, இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தர் வராங்க பாருங்க துறவரத்துக்கு, ஆன்மீகத்துக்கு. அவங்கள தான் இறைவன் தேர்ந்தெடுப்பாருங்க. அவங்க உலக வாழ்க்கையில அதாவது சிறு வயதுலேருந்தே ஈடுபட முடியாதுங்க. நான் ரகசியத்தை சொல்லிடுறேங்க சாமி. அது ஏற்றுக்கிறதும் உங்களோட பொறுப்பு சாமி. ஏன்னா இங்கு உங்களை நான் துறவியாக்குறேன்னு சொல்லி பொய்யான தகவலை நான் கொடுக்கக்கூடாது. அதே எனக்கு இறை குற்றம். ஆனால் உங்களை சரி பண்ணலாம். எல்லாத்துலேருந்து காக்கலாம். இங்கு நாம் அழகாக வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம், இறைவனோட வாழலாம், சக்தியோட வாழலாம், பக்தியோட வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், புகழோட வாழலாம், பேரோட வாழலாம், பணத்தோடு வாழலாம். இதையெல்லாம் நாம் பண்ணலாம். இதையெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் உண்மையான ஒரு இறைவனோட கலந்து தவயோகியா தவம் பண்ணி நம்ம அத்தனை யுகமாக இருக்க பொக்கிஷத்தெல்லாம் அறிஞ்சிக்க முடியாதுங்க சாமி. அது கோடியில் ஒருவருக்கே மட்டும் இறைவன் கொடுத்த ஒரு வரம். இது உண்மை. அந்த கோடியில் ஒருவர் ஆக வேண்டும் என்றால் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம உடம்பில் இருக்க விந்துவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். விந்து விட்டவன் நொந்து கெட்டானுக்கு ஓர் அர்த்தம் கிடையாது, 1000 அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு 2-3 அர்த்தத்தை சொல்கிறேன். விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னா, விந்து விடும்போது அதாவது அவன் குழந்தை நிறைய பிறப்பான். அந்த குழந்தைய வளர்த்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஓரளவுக்கு நம்ம ஜீவன் போயிடும். அப்போ அவன் நொந்து கெடுவான். அதே போல் அவன் உடம்பு பலவீனமாகும்.
இந்த மாதிரி எல்லாம் வந்து விந்து வந்து விடுறவன் நொந்து கெட்டாங்கிறதுக்கு 1008 காரணம் இருக்குது. ஆனா வந்து நான் ஒரு 2, 3 விஷயம் சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்மள ஆன்மீகத்துக்கு உகத்து நம்ம அந்த தவயோகி ஆகும்போது நம்மளை பாதுகாக்கிறது எது தெரியுங்களா? அந்த விந்து தாங்க. அந்த விந்து இல்லாத ஒருத்தர் வந்து, அந்த சக்தி இல்லாதவங்க ஒருத்தர் வந்து தவத்துல உட்காரும் போது அவங்க அந்த உடலோட சக்தியை வச்சு தவத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க சாமி. இது உண்மையான ரகசியம். யாரையும் இங்க ஏமாத்துறதுக்காக சொல்லல. இது உண்மையான ரகசியம். ஆனா மேற்கொண்டு சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு தியான நிலையில இருக்கலாம், ஒரு தெய்வ நிலையில இருக்கலாம். நீங்க சொன்னா நடக்கும். உங்களோட ஆற்றல் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நீங்க ஒரு அந்த 4 பேத்துக்கு இறை குணமா இருக்கலாம். உங்களை சுத்தி வந்தது எல்லாம் நடக்கும். நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பசுமையான இடம் கூட உருவாகும். அந்த மாதிரி சக்தியெல்லாம் இயற்கையா இருக்கு. அது குடும்ப ஸ்திரீகளுக்கும் இருக்கு, குடும்பமா வாழ்ற மனிதர்களுக்கும் இருக்கு. அதை அறிஞ்சு அதுல வந்து தீய ஆற்றலை கலக்காம இருக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. இது ஒரு வேற. ஆனா தவம்ங்கிறது வந்து வேற சாமி. நீங்க தியானம் பண்ணலாம், மற்றும் எல்லாமே பண்ணலாம் இதுல வந்து. ஆனா தவம் பண்றதுக்குன்னு அது வந்து உடல்ல வந்து விந்து முதல்ல தேவை. அதனாலதான் அந்த காலத்துல தவ யோகிகள் வந்து திருமணம் ஆகக்கூடாது. ஆனா இவங்க தவயோகி ஆகி இவங்க இந்த சக்தியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க இறைத்தன்மை ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகி கொள்ளலாம் இவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அப்ப எல்லா சக்தியும் எங்க இருந்து வாங்குறதுன்னு அறிஞ்சுக்குவாங்க. அவங்க உடலையே அறிஞ்சுக்குவாங்க. இது ஒரு ரகசியம் தாங்க சாமி. உடலையே அறிஞ்சுக்குவாங்க, மற்றும் அவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க உடல்ல எந்த நேரத்துல எதை சுரக்க வைக்கணும்னு அறிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து திருமணம் பண்ணா அதை அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அப்ப வந்து இறை குணத்தோட அவங்க வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம். இது ஒரு பக்கம். அது வந்து 15 வருஷம் 20 வருஷம்னு அந்த தவ வாழ்க்கையில மேற்கொண்டதுக்கு அப்புறம் இந்த துறவிகள் பண்ணிக்கலாம். இது இறை ரீதியில இருக்கு. ஆனா இறுதி வரைக்கும் அவங்களுமே இந்த தவத்தை எல்லாம் கத்துக்கிட்டு திருமணம் பண்ணாம இருந்தாலும் குற்றம். அவங்களுக்கு சில அந்த ஆற்றல்கள்லாம் பெருகும் போது ஒரு கட்டத்துல அவங்க சமாதி நிலைங்கிறது அந்த காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் தவயோகி தவயோகி வேற, சித்தர்கள் வேற, நம்ம வந்து அத்தனை ஆற்றலையும் கற்றுக்கிட்ட மகான் வேற. எல்லாம் ஒரே ஆளா நீங்க பாக்குறதுனாலதான் உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இங்க பக்திசாலியும் இருக்காங்க, சக்திசாலியும் இருக்காங்க, சித்தர்களும் இருக்காங்க, யோகியும் இருக்காங்க. எல்லாருமே நான் தான் ஒன்றுதான்னு சொல்றதுனாலதான் இங்க தெரியும். அவங்களுக்கு அவ்வளோ பவர் இறைவன் கொடுக்கப்படும். நம்ம அதாவது இந்த இறை பவரை எடுத்துக்கொள்ளலாம்னா நம்மளுக்கு வயசு தான். இங்க ஒரு ரகசியம் சொல்றேன். நம்ம வயது எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். நாம வந்து அறியலாம், உலக வாழ்க்கையை அறியலாம், விஷயங்களை அறியலாம், ரகசியத்தை அறியலாம். வயது முதுமை இன்றைக்கு எனக்கு 40 வயசு முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இந்த அம்மா எப்படி குழந்தையெல்லாம் பெற்று இப்படி வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தை பெக்குவதுக்கு மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னோட குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாதுங்க. அதாவது என்னோட கணவருக்கு 2 மனைவி. அவர் முதல் மனைவி வீட்டிலே இருப்பாரு. நானு இங்க மட்டும்தான் இருப்பேன். இங்க வந்து தனியா தான் இருப்பேன். அப்பதான் எனக்கு இதெல்லாம் கத்துக்க முடியும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அம்மாவுக்கு நிறைய வந்து எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு 30 தொழில் தெரியும் சாமி. அது வந்து என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியும். இதையும் நான் சொல்லி வரேன். 30 தொழில் கத்துக்கிட்டேன். நான் செய்யாத வேலை கிடையாது. அதாவது ஜிஹெச்ல கூட நான் வேலை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ப்ராப்பரா பியூட்டிஷியன் சர்டிஃபிகேட், டெய்லர் சர்டிஃபிகேட், எம்ப்ராய்டிங் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்டோட வச்சிருக்கிறேன். அந்த தொழிலெல்லாம் என்னை சிறு வயதுலேருந்து செய்ய விடாது. கார்மெண்ட்ஸ்குள்ளே போனால் அங்கே இருக்க அத்தனை வேலையும் தெரியும். டிச்சிங்கு, ப்ளவுஸு எல்லாமே தெரியும். ஒரு பெரிய ஒரு தொழிலாளி ஆகக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு. ஆனால் அதை நம்ம செய்ய விடாது. சிறு வயதிலிருந்தே எனக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை. குழந்தை மட்டும்தான் அது என்னோட வம்சத்துக்காக பிறக்க வச்சது. சிறு வயதிலே ஆன்மீகப்பட்டிருக்கேன். அதான் சின்ன வயசுல கன்னியாஸ்திரியாக போனேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருந்திருக்கேன் சாமி. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு 9 வயசுல ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து மரியம்னு பேர் வச்சாங்க. அப்புறம் நான் 25 வயசுல ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஜெஸ்ஸின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே அது தெரியல. ஏன்னா வளர்ந்து வந்திருக்கிறேன். அது என்னை வந்து பேய் பிடிச்ச மாதிரி சின்ன வயசுல கத்துவேன், அதனால விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் தகவல், அது வேற பிரச்சனை, அது சொல்ல வேண்டாம். இப்படி எல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளேயே தான் சிறு வயதுல இருந்தே வாழ்ந்திருக்கேன், 7 வயதுல இருந்து. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை இல்லைங்கிறது தான் முடிவாயிருக்குது. அதனாலதான் கணவர் வந்து எனக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தனிமைங்கிறது வந்துச்சு. நான் தனிமையா தான் இருக்கேன் சாமி. தனிமையா தான் என் தனிமையை வந்து நான் தவத்துக்காக
போயிட்டேன். அதாவது எனக்கு தொழிலும் ஒன்று கூடல. அதனால தவத்துக்காகவே நான் இந்த தனிமையை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமி. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். யாருமே அது சிறு வயதிலே நாம இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு சில முக்கியமான விஷயத்துக்களை நான் நிறையா பதிவுல உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே எல்லாம் கத்துக்கலாம். இப்ப தேவை உங்களுக்கு தவயோகி இல்லை. நீங்க தவயோகி ஆகி இங்க என்ன பண்ண போறீங்க? இந்த உலகத்துல எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க மக்கள். சித்தர்கள், நம்ம கடவுளர்கள். நாம அதுல சரியா வாழ்ந்து போறோமான்னு நீங்க இனி தவயோகியாகி எதையுமே கண்டுபிடிக்கல. ஒன்று சமாதி நிலைக்காக தான் எல்லாம் தவயோகி ஆக பாருங்க. சமாதி நிலை ஒரு நிலை அல்ல சாமி. அது ஒரு நம்மளை தற்காத்து கொண்டது, மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியது ஒண்ணு மட்டும்தான். இதையும் தாண்டி கோடிக்கணக்கான விஷயம்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான விஷயம் நம்மளால சொல்ல முடியும். கோடிக்கணக்கான விஷயம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் பிரபஞ்சத்துல இருந்து ரகசியத்துகளை. அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ ஒவ்வொருக்காக படைக்கப்பட்டிருக்கோம். அதோட பாதையை நோக்கி போகும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமி. அதன் பாதையை நோக்காம வேற பாதையை நோக்கும் போது தான் நம்ம அங்கே அடியாயிடுறோம். நம்மளுக்கு நோய், வியாதி, கஷ்டம், கண்ணீர் வருது. அப்போ அதாவது பார்த்துட்டிங்கன்னா நீங்க செயல்படுத்துங்க. ஆனா பிடிவாதத்தோட செயல்படுத்துற விஷயம் நடக்காது. இயற்கையா உங்களுக்கு எந்த விஷயம் நாளைக்கு செய்ய சொல்லுதோ அதை செய்யுங்க. இங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். நீ இன்னைக்கு எந்திரிச்சு இதை தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க இங்க பிறந்து வரும்போதே உங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கும். அந்த நிலையை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க முக்கியமா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சாமி. நமச்சிவாய வாழ்க வளமுடன்.